மேஷம், இன்று உங்களுக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தந்தையாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர் சார்த்தி வழிபடவும். ரிஷபம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை சீராக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், உங்களின் பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம், இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. தாயாரின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். சிம்மம், ராசிநாதன் சூரியனின் கிழமை என்பதால் உங்கள் அதிகாரம் ஓங்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் சொல்ல நன்மைகள் கூடும். கன்னி, வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அரகம்புல் மாலை சார்த்தி வழிபடவும். துலா, சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு வருவதால் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். விருச்சிகம், தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு, ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கூடும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நல்வழி காட்டும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு பெரும் பலமாக இருக்கும். சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். கும்பம், புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பார்கள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. சமூகத்தில் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். மீனம், சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.